குழந்தைங்களா, மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடந்த போட்டி பற்றிய கதையை பற்றி இப்போ பார்க்கலாமா? ஒரு நாள் காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சான். உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு மரங்க சொன்னாங்களாம். இல்லை இல்லை, நாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு விலங்குகள் சொன்னாங்களாம். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு மரங்க சொன்னாங்களா. யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைப்போமா அப்படின்னு மரங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்ட்டு விலங்குகள் சொல்கிறாங்க. 1 மாதம் நீங்கள் இந்த காட்டுக்கு வெளியே வாழ வேண்டும் அப்படின்னு மரங்க சொல்கிறாங்க. சரி, ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு எல்லா விலங்குகளும் என்ன பண்ணாங்க, பாலைவனம் நோக்கி போயிட்டாங்க. பாலைவனத்தில் போய் மிருகங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை, ஒரே வெப்பமாக இருக்குதே அப்படின்னு மான் சொன்னாங்களாம். எனக்கும் எந்த உணவும் கிடைக்கல அப்படின்னு முயலும் சொன்னாங்களாம். திடீர்னு ஒரு நாள் வேட்டைக்காரங்க வந்து விலங்குகளை எல்லாம் வேட்டையாடிட்டு போயிட்டாங்க. மீதி விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி நம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தப்பு, மீண்டும் காட்டுக்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, மரங்களையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விலங்குகள் எல்லாம் காட்டுக்குள்ளே வந்தோடனே மரங்க சொன்னாங்களா, நீங்கள் இல்லாத போது எங்கள் நண்பர்கள் சிலரை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு மரங்க சொல்கிறாங்க. அதுக்கு விலங்குகள் சொல்கிறாங்களா, பாலைவனத்தில் நாங்கள் இருந்த போதும் எங்களையும் சிலர் வேட்டையாடி சென்று விட்டனர் அப்படின்னு விலங்குகளும் சொல்கிறாங்க. எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமே இந்த காட்டில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி விலங்குகள் சொல்கிறாங்க. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு மரங்களும் சொல்கிறாங்க. இங்கே யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, எல்லாருமே சமமானவர்கள், இனிமேல் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. கதையின் கருத்து: ஒற்றுமையே வலிமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. Subscribe my channel, click bell icon and like button. Thank you for watching.